திருமந்திரம் பாயிரம் பாடல் 55 வேதச் சிறப்பு ஒன்றில் பலவாக ஆரங்கமாய் வரும் மாமரை ஓதியை கூரங்கமாக குணம்பயில் வாரில்லை வேரங்கமாக விளைவு செய்தப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே. வரி 1 ஆரங்கமாய் வரும் மாமரை ஓதியை. ஆரங்கம் என்பது வேதத்தின் 6 அங்கங்கள்: சிட்சை, வியாக்கரணம், சந்தம், சோதிடம், நிருக்தம், கல்பம். மாமரை ஓதியை என்பது இவற்றை ஓதி அருளிய இறைவனை. வரி 2 கூரங்கமாக குணம்பயில் வாரில்லை. கூரங்கமாக என்பது தனது உடம்பினுள்ளே ஒரு அங்கமாக வைத்து, குணம்பயில் என்பது அவனின் தன்மைகளை உணர்தல், வாரில்லை என்பது அவ்வாறு உணர்பவர்கள் யாரும் இல்லை. வரி 3 வேரங்கமாக விளைவு செய்தப்புறம். வேரங்கமாக என்பது தமது உடலிலிருந்து வெளியே இருக்கும் ஒரு அங்கமாக. விளைவு செய் என்பது பலவித செயல்களை செய்தல். அப்புறம் என்பது இறைவனை வெளியே எண்ணி. வரி 4 பேரங்கமாக பெருக்குகின்றாரே. பேரங்கமாக என்பது கிடைத்த பயன்களை உயர்வாக கருதி, பெருக்குகின்றாரே என்பது அதையே பெருக்கிக் கொண்டு இறைவனை உணராமலேயே வாழ்கின்றார்கள். சாரம்: வேதத்தின் 6 அங்கங்கள் ஓதி அருளிய இறைவனை தனக்குள் ஒரு அங்கமாக உணர்பவர்கள் இல்லை. வெளியே எண்ணி செயல் செய்து பயன்களை பெருக்கி இறைவனை உணராமல் வாழ்கின்றனர். ஒன்றை பலவாக பிரிக்காதே. ஓம் நம சிவாய.